கற்களை உபயோகப்படுத்தி அதை கூர்படுத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஹேண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள், இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையா இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள், அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க. அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட்ல 25 to 50 பேர் ஒரு குழுவா இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. இது கீழடி எக்ஸிபிஷனில் இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டன், அதாவது ஹம்ப்டு புல்லோட ஸ்கெலிட்டன் இது. ஸோ இது பார்த்தோன்னா 2600 years ஓல்டு ஸ்கெலிட்டன் மட்டும் கிடச்சிருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இது ஒரு மூடிய நிலையில் உள்ள ஒரு செங்கல் கால்வாய். ஸோ இப்படி தான் பிரிக் சேனல் இருந்தது. ஸோ இந்த சேனலோட டோட்டல் லெங்க்த் பார்த்திங்க அப்படின்னா 8 meters. இதோட பிரிக் மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 40 centimeter லெங்க்த்லேயும் 40 centimeter லெங்க்த்து. அண்ட் இதோட பிரெத்து பார்த்தோன்னா 24 centimeter. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியும், இந்த திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 centimeter திக்னஸ் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் கால்வாய்கள் கட்டப்பட்டது. ஆக்சுவலாக இது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கிணறுக்குள்ளே உரைகள் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கிணற்றில் பக்கவாட்டு சுவர் மண் சரிந்து கீழே விழாமல் இருப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு உரை தான் இது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழுக்க சுடு மண்ணால் ஆன உரைகள் கொண்ட ஒரு ரிங் வெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 33 அடுக்கு உரைகள் கொண்ட கிணறுலாம் இங்கே கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கில் மீன் சின்னம் இருக்காம். ஸோ கண்டிப்பாக இது பாண்டியா சவா அந்த பீரியடில் கூட அந்த உரை கிணறு ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சுடுமண் அதில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பாட் எல்லாமே பிளாக் அண்ட் ரெட் பாட்ஸ். ஸோ பாட்லாம் இதெல்லாம் கீழடி சைட்டில் கண்டுபிடிச்ச பாட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ்டு ஸ்ட்ரக்சராக இருந்தது. ஸோ நிறையா பார்த்திங்க அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக். ஸோ கிட்டத்தட்ட 1600 degree சென்டிகிரேட்டில் ஹீட் பண்ணி பாட்டை அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ தே நோ பாட் மேக்கிங். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உருவாக்கப்பட்ட சூளையில் பானைகளை அடுக்கி தீயிட்டு சுட்டனர். சுட்டு முடித்த பின் முழுமையடைந்த பானைகள் தயாராகின. அகநானூற்றின் 256வது பாடலானது கலம் செய் கோவே என்று பானை வரைபவரை போற்றி புகழ்கிறது.
இலகுவான பக்குவத்திற்கு கொண்டு வந்தனர். பானை வளைவதற்காக சக்கரத்தை கைகளால் சுற்றினர். நுட்பத்துடன் பல வகையான பானைகளை கைகளால் வளைந்தனர். வளைந்து முடித்த பானையை சக்கரத்திலிருந்து அறுத்தெடுத்தனர். அறுத்தெடுக்கப்பட்ட பானையின் அடிப்பகுதியை தட்டி சரிப்படுத்தினர். பானைகளை சுடுவதற்காக சூளையை தயார்படுத்தினர். உருவாக்கப்பட்ட சூளையில் பானைகளை அடுக்கி தீயிட்டு சுட்டனர். சுட்டு முடித்த பின் முழுமையடைந்த பானைகள் தயாராகின. ஸோ நிறைய டைப் ஆஃப் பானைகள் வந்து அவங்க செஞ்சாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கழுத்து பார்த்திங்கன்னா சின்ன கழுத்தாக இருக்கும். லைக் ஓப்பனிங் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த டைப் ஆஃப் வாட்டருக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண இந்த டைப் ஆஃப் அதோட நெக்கு மட்டும் தனியாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ எல்லா டைப் ஆஃப் பானைகளும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நியோலித்திக் பீரியடில் கிடச்சிருக்கிற ஒரு கிரே கலர் பாட். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லாக், அதாவது இரும்பு தாதுவை உருக்கும் பொழுது வெளியேற அந்த கழிவு பேர் தான் இந்த கசடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கிடைச்சதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக கீழடியில் வந்து ஒரு அயன் ஓர் ஸ்மெல்டிங் சென்டர் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக கீழடியில் ஒரு இரும்பு தொழிற்சாலை இருந்தது அப்படின்றத இது வெளிப்படுத்துகிறது. வாவ்! இது வந்து கீழடியில் கிடச்ச ஒரு அயன் பார். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஷார்ப் எட்ஜோடு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மேலே வந்து கொஞ்சம் திக்காகவும் அந்த எட்ஜில் வந்து தின்னாகவும் இருக்குது. ஸோ தட் இது வந்து ஹேண்டிலாக இருக்கலாம். இந்த சைடு வந்து பிடிச்சிட்டு குத்துறதுக்கான ஹேண்டிலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கீழடியில் கிடச்சிருக்கிற ஆணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகவும் மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இது கண்டிப்பாக வந்து கூரைகள் ஓடுகளை வந்து மரச்சட்டத்தோடு இணைக்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் ஆல் அயன் நெயில்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீவிங்க்கு அவங்க யூஸ் பண்ண பவுல்ஸ். ஸோ பவுல்ஸ் விச் ஆர் யூஸ்ட் ஃபார் வீவிங். ஸோ அவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் கீழடியில் இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இதெல்லாம். ஸோ நெசவு தொழில் இருந்தது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெரக்கோட்டா சீல். ஸோ டெரக்கோட்டா சீல்ஸ் அவங்க யூஸ் பண்ண சீல் இதெல்லாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ முத்திரைகள்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து போன் பாயிண்ட்ஸ். இதை வந்து அவங்க நூல் சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து லூம் வெயிட். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். ஸோ இதுதான் போன் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தது அப்படின்றதுக்காக நிறையா ப்ரூஃப் வந்து கீழடியில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பருத்திய நூலாக திரிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்பெண்டில். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருந்தது கீழடியில் இருந்து. ஸோ கீழடி மக்கள் வந்து நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணாங்க அவங்களோட ஆர்னமெண்ட்ஸாக. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கார்னிலியன் பீட்ஸ். இது வந்து குவாட்ஸ். ஸோ அவங்க நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸ். நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்க. வாவ், எவ்வளோ குட்டி குட்டியாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அந்த ஷேட்ஸும் வந்து அழகாக வேரி ஆகுது. அண்ட் சைஸும் பாருங்கள், பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் கிளாஸ் பீட்ஸ் தான், ஆனால் கலர் கலராக இருக்குது பாருங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு கீழடியில் கிடச்சிது. ஸோ இதுக்கு பேர் வந்து சோப் ஸ்டோன் பீட்ஸ், மாவுக்கல் மணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து அவங்க ஆர்னமெண்ட்ஸாக வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அகேட் பீட்ஸ். இது கீழடியில் கிடச்ச அதர் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ். இதெல்லாம் இது வந்து செவந்திக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செவந்திக்கல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் நமக்கு கீழடியில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து தாதப்பட்டி நடுக்கல், இந்தியாவில் கிடச்ச மிக பழமையான ஒரு நடுக்கல். இந்த இடத்துல இந்த எழுத்துக்கள் தான் எழுதியிருக்கு. ஸோ என்கிரேவ் பண்ணியிருக்கிற ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மேபி இந்த வெயிலோட வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியலையா இருக்கும். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஸோ அடியோன் பாகர் பாலி கல் அப்படின்ட்டு. ஸோ ஒரு தலைவனோட வேலையால் பாகல் அப்படின்றவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடுக்கல் இது. இதுதான் நம்ம இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட மிக ஓல்டஸ்ட் ஒன். வந்து கீழடியில் கிடைச்ச எடை கற்கள். ஸோ எவ்வளோ குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது பாருங்கள், கிராம்ஸில். இது எல்லாமே வந்து வேயிங் யூனிட்ஸ் தான். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கீழடியில் கிடச்ச கோல்டு காயின் அது. அந்த ரெட் கலர் வச்சுருக்கிற அந்த சின்னது தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து நம்ம கீழடியில் கிடச்ச கோல்டு காயின். இதெல்லாம் கீழடியில் கிடச்ச மிஸ்லேனியஸ் காயின்ஸ். இது மதுரை சுல்தனேட் காயின்ஸ். இது வந்து சோலா பீரியடில் கிடச்ச காயின்ஸ். ஸோ பார்த்திங்களா, அப்படி அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் சிதைந்த நிலையில் தான் இருக்குது. பட் ஸ்டில் அவ்வளோ அழகாக இருக்குது. இட் மே பி அ காப்பர் ஆர் சம் மெட்டல், சில்வராக இருக்கலாம். ஸோ இது எல்லா காயின்ஸுமே வந்து நம்ம கீழடி சைட்டில் கிடச்ச காயின்ஸ். இது வந்து நம்ம கீழடியில் கிடச்சிருக்கிற சில்வர் காயின்ஸ். ஸோ என்ன மாதிரியான எழுத்துக்கள் அந்த காயின்ஸில் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. சில்வர் பஞ்ச்ட் மார்க் காயின்ஸ், ஏதோ முத்திரைகளெல்லாம் இருக்குது. இது வந்து சங்ககால பாண்டியர்களினோட செப்பு காசுகளும் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் சங்க காலத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு தமிழர் நாகரிகம் இருந்தது அப்படின்றதுக்கான ப்ரூஃபாக இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கீழடியில் வந்து ரோமன் காயின்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கீழடி மக்கள் ரோமோட ட்ரேட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான சான்றுகளாக
நம்ம இந்த காப்பர் காயின்ஸை எடுத்துக்கலாம். இது எல்லாமே காப்பர் காயின்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் கரைஞ்சி போயிருக்கலாம். சைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது மாடல் ஆஃப் எக்ஸ்கவேஷன் சைட்டு. இது இப்படி தான் தோண்டி ஒரு செங்கலாக பாருங்கள் பார்த்து எடுப்பாங்க. இப்படி தான் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செம்பு உரள் புரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செம்பினால் செய்யப்பட்ட ஒரு மதில். ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் வால் மேட் ஆஃப் காப்பர். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மியூசியத்தில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ரெட் பாட்ஸு. அது எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மேப் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ரெட் வேர் பவுல் வந்து ஒரு அழகாக ஒரு லிட்டோடு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளோட 2600 இயர்ஸ் முன்னாடி நம்ம தமிழர்கள் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லையா, நம்மளோட தமிழர்கள் வரலாறை கேட்கும்போது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். நம்ம தமிழர்கள் அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம பெருமைப்படலாம். ப்ரவுட் டு சே தட் we are Tamilians. பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள் ஷார்ட் நெக். இது வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அமேசிங். இதெல்லாம் வந்து ரெட் ஸ்லிப் பாட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து டெரக்கோட்டா ஓப்பன் அடுப்பு பாருங்கள். டெரக்கோட்டாவில் அடுப்பு அழகாக நம்ம இப்போ இருக்கிற மண் அடுப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஷேப்லாம். இது வந்து டெரக்கோட்டா ஸ்டவ் இது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் பிளேஸ். கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கீழடி மக்கள் யூஸ் பண்ண நைஃப், கத்திகள். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நைஃப் தான். ஸோ இது எல்லாமே அயன் ஆப்ஜெக்ட், அங்கே கிடச்ச அயன் ஆப்ஜெக்ட். இது வந்து பாருங்கள் கரண்டி. அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதோட டாப் மட்டும் இருக்குது, அந்த ஹேண்டில் காணும். இது எல்லாமே ரிங்ஸு, இரும்பில் இருக்கிற ரிங்ஸு. சிசல். இது வந்து நெயில்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது டாப் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது பாருங்கள். இது வந்து எண்ட் போர்ஷன் வந்து தின்னாக இருக்குது, ஆணி. அதே மாதிரி இதுவும். ஸோ டபுள் சைடட் அயன் பாயிண்ட், ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இதில் இது வந்து ஆரோட ஹெட். இது ஹார்ஸ் ஷூஸ், லாடம் சொல்லுவாங்க இல்லையா, அது. வா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண அயன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் அகல் விளக்கு இல்லையா. ஸோ சிலது வந்து இரும்புல இருக்குது, சிலது வந்து டெரக்கோட்டாலையும் இருக்குது. இது வந்து டெரக்கோட்டா.
ஸோ இது வந்து ஐவரி கோம் சீப்பு, தந்தத்தால் ஆன ஒரு சீப்பு இது. வாவ். ஸோ அந்த காலத்தில் லேடிஸ்லாம் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி தான் இருந்திருக்கு. இது வந்து கண்ணுக்கு மை வைக்கிற ஒரு ஸ்டிக் மாதிரி, ஐ லேஷஸ்க்கு மை வைக்கிற ஒரு இரும்பு கம்பி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் பீட்ஸ் இருக்குது, கார்னிலியன் பீட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே இது வந்து அகேட் பீட்ஸ். இதுவும் பீட்ஸ் தான், ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் மாதிரியே இல்லை இந்த பீட்ஸ் எல்லாம். அமேசிங், அழகாக இருக்குது ரொம்ப. ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் லவ் இருந்திருக்கும். தன்னை அழகாக வெளிப்படுத்திக்கணுன்ற ஒரு எண்ணம் அந்த லேடிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா. இது அமெத்திஸ்ட். இதெல்லாம் ஷெல் பேங்கிள்ஸ். ஸோ உடைந்த நிலையில் நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் கிளாஸ் பேங்கிள்ஸ். இது வந்து டெரகோட்டா பீட்ஸ். ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த மியூசியத்தில் மொத்தம் 6 பில்டிங்ஸ் இருக்குது. 6 இடத்துல வச்சுருக்காங்க. இந்த 6 இடமுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற கீழடியில் கிடச்சிருக்கிற கோல்டு ஆர்னமெண்ட்ஸோட ஜஸ்ட் சின்ன சின்ன பீசஸ் தான் இருக்குது பாருங்கள். அதுலேயும் நிறைய இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டெரகோட்டா ஆர்னமெண்ட்ஸ். ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸில் என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயுமே நல்ல இன்ட்ரிகேட் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டெரகோட்டா ஸ்டோன்ஸ்லேயுமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கீழடியில் கிடச்ச காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம். ரிங்கு, அது பேங்கிள் யூஸ் பண்ண கொஞ்சம் பீசஸ், இதெல்லாம் இதில் இருக்குது. பாய். ஸோ இங்கே இருக்கிற மண்பாண்ட ஓடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குறியீடுகள்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ட்ராலாம் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் இருக்கும் பாருங்கள், தெரியுறதா? ஃபிஷ் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்காங்க அந்த பாட்டில். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பீசஸ்லாமும் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஏதோ ஒரு குறியீடை வந்து குறித்து வச்சுருக்காங்க அவங்களோட எழுத்து முறையில். இதுலேயும் குறிச்சிருக்காங்க பாருங்கள், இதுலேயும் குறிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இப்படியே கிடச்சிருக்கு அப்படின்னும் போது எவ்வளோ ஓல்டானா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ என்றைக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க, அதோட வெயிட் என்ன
அதெல்லாம் கூட எழுதியிருக்காங்க. 2019 கிடச்சிருக்கு பாருங்கள். இது கீழடியில் 5th month 2019 கிடச்சிருக்குது. ஸோ அதை கூட எழுதியிருக்காங்க, எந்த டைமில் எந்த இயரில் இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் ஜஸ்ட் ஒரு பெனில் மார்க் பண்ணியிருக்காங்க. வாவ், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பாட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து டெஃபினட்டாக இது வந்து ஒரு வாட்டருக்காக வச்சுருக்கிற ஒரு மண் கலனாக இருக்கலாம். அதுலேயும் நிறைய குறியீடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குறியீடுகள்லாம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆதன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னும் வந்து ஜே மாதிரி தலைகீழ போட்டால் இன்னும் வந்துட்டு என்ன. ஸோ இதில் வந்து குபீரன் ஆதன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து இங்கே இருக்குது பாருங்க, தன் அத பதன் ஏசிரி கதிரன் ஆ அப்படின்னு எழுதியிருக்காங்க இதில். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட சின்னங்கள் இந்த சைடு வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழடி சான்றுகளில் இருக்கிற சின்னங்களையும் அந்த குறியீடுகளையும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கீழடி சிவிலைசேஷனை ஒப்பிட்டு ஜஸ்ட் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அவங்களோட சைன் எப்படி இருந்தது, நான் இப்போ கீழடியில் இருக்கிற இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நடுக்கல் ஒன்று அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த நடுக்கல்லோட ஃபோட்டோ தான் இது. ஸோ இதுவும் ஒரு நடுக்கல் தான் கீழே இருக்கிறதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க அன் ஊர் அதன் அன்கல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த கல்வெட்டோட முழுமையான பொருளை வந்து டெசிஃபர் பண்ண முடியல, ஏன்னா அது கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த இது வந்து எவ்வளோ காலத்துக்கு முற்பட்டது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2600 இயர்ஸ் முன்னாடி இந்த சுடுமண் கல் கிடச்சிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஓல்டு அப்படின்றதுக்கான ஸோ ரிப்போர்ட் ஆஃப் ரேடியோ கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழடி வந்து 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பண்பாடு மிக்க ஒரு நகரமாக இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் பரியல் மான்யூமெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு புதைக்கிற வழக்கம் தான் இருந்தது, அதனால் இது எல்லாமே வந்து பரியல் மான்யூமெண்ட்ஸாக இருக்குது. இது வந்து முதுமக்கள் தாழி அப்படின்றாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதோட ஏர்னோட கிராஸ் செக்ஷன் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இருந்தால் இது ஒரு சைடு தான், இது இன்னொரு சைடு இப்படி ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது ஏர்ன்ஸ். பார்க்குறது வந்து ஈமத்தாழியின் வகைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும், இது வந்து ஏர்ன் இல்லையா, இது வந்து தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாழிக்குள்ளே தான் டெட் பாடிஸை வச்சு உள்ளே புதைப்பாங்க. நமக்கு எப்படி சவப்பட்டியெல்லாம் இருக்கோ, இதில் வந்து நமக்கு இதை எக்ஸ்கவேட் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா 2 எலும்புக்கூடு கூட உள்ளே இருந்தது. அப்போ 2 பேரை கூட உள்ளே வச்சு புதைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய தாழிகள்லாம் அங்கே இருந்தது. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இது கொஞ்சம் டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இது பரியல் ஏர்ன். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் புதைக்கிற வழக்கம் இருந்ததுனால இதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவாங்க, புதைப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது.